வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, தன்னிறைவு திட்டம் என்கிற தலைப்பிலே நம்மை சிந்திக்க சொல்கிறார்கள் தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் இன்றைய வாழ்க்கை மலரிலே. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று ஒரு பழைய திரைப்பட பாடல் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் தானே. அது நாட்டிற்கு மட்டுமல்ல, நமக்கும் கூடத்தான். நம்மிடத்தில் என்ன ஆற்றல் இல்லை, என்ன வளம் இல்லை, என்ன திறமை இல்லை, இதையெல்லாம் எண்ணி பார்த்து நாம் பெருமை கொள்ள வேண்டாமா? ஏன் நாம் பிறர் கையை எதிர்பார்க்க வேண்டும்? பிறரை நாம் ஏன் வேண்டி பெற வேண்டும்? நம்மாலே எதையும் செய்ய முடியும் என்கிற தன்னம்பிக்கையை ஊட்டுகிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். இப்போது உங்களுடைய நிலைமையை கூர்ந்து கவனித்து கணித்து கொள்ளுங்கள். அதாவது உங்கள் உடல் வலிவு, உங்களுடைய கல்வி தகுதி, உங்களுடைய திறமை, உங்களுடைய செல்வ வளம், உங்களுடைய அதிகாரம், இதையெல்லாம் நன்றாக கணித்து கொண்டு இதன் மூலமாக உங்களுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு, ஊருக்கு, இந்த நாட்டிற்கு, இந்த உலகத்திற்கு உங்களால் முடிந்த செயல்களை எதுவெல்லாம் செய்ய முடியும் என்று நீங்கள் திட்டமிட்டு செய்ய துணியுங்கள். அப்படி செய்கிற போது அந்த பெருந்தன்மையானது உங்கள் ஆற்றலை இன்னும் அதிகப்படுத்தும் என்று சொல்லுகிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள். எந்த நேரத்திலும் நான் எல்லாருக்கும் அல்லது எந்தெந்த வகையிலெல்லாம் யாருக்காவது நான் உதவிகரமாக இருக்க முடியும் என்ற அந்த பெருந்தன்மையோடு செயலாற்றுகிற போது, அந்த கர்மயோகத்தை நீங்கள் பின்பற்றும் போது வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் உங்களுக்கு இருக்கும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் குறிப்பிடுகிற அந்த செய்தியினை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.